சிகாகோவிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தமிழ் மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்ற பின் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிகாகோவுக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பேரன்பை பொழிந்து வரவேற்று நெகிழ வைத்த தமிழ் உடன்பிறப்புகளுக்கு நன்றி என்று தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜே தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் குரூப் 4 தேர்வு கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. 6224 கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்காக இந்த தேர்வை 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதியுள்ளனர். இந்த நிலையில் குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே அரசு கலைக் கல்லூரி பெண்கள் கழிப்பறையில் கொத்து கொத்தாக பாம்புகள் உலாவுவதால் மாணவிகள் அச்சமடைந்துள்ளனர். செய்யாறு ஆற்காடு சாலையில் இயங்கி வரும் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியில் 8000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பெண்கள் கழிப்பறையில் கடந்த சில நாட்களாக பாம்புகள் கூட்டமாக காணப்பட்டதால் கல்லூரி மாணவிகள் அப்பக்கம் செல்வதை தவிர்த்துள்ளனர். இதனிடையே பாம்புகள் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்து கொத்து கொத்தாக பாம்புகள் கழிப்பறையில் உலாவும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து கழிப்பறைக்கு செல்ல வேண்டாம் என்று பலகை வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாம்புகளை வனத்துறையினர் பிடித்துச் சென்றதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பள்ளி ஹாக்கி லீகின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கியுள்ளார். தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்தின் சார்பில் கடந்த மாதம் ஜூலை 6ஆம் தேதி தமிழ்நாடு பள்ளிகளுக்கான ஹாக்கி லீக் போட்டிகள் தொடங்கியது. இதில் சுமார் 306 பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் பங்கேற்றனர். ஜூலை மாதம் தொடங்கிய போட்டிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. அதன்படி சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் வெற்றி வாகை சூடியுள்ளனர். மதுரையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 2வது இடத்தை பிடித்துள்ளனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கியுள்ளனர்.